2 குழந்தைகள். நீங்க பாத்தீங்கன்னா மீனா, அவங்க 3 வயசு 3 மாசமா இருக்கக்கூடிய குழந்தைய நாங்க ஒரு பிரிட்ஜு கீழே பார்ப்போம். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. அதே மாதிரி சௌமியா, அவங்க கொஞ்ச நாள் இங்க இருந்தாங்க நம்ம வேளாங்கண்ணி, அவங்க கொஞ்சம் லேட்டா ஜாயின் ஆனா இவங்களுக்கும் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள குழந்தைகளோட தொடர்ந்து நம்ம அந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பண்ணி ஓய்வு பெறும்போது கூட நாங்க ரெகுலரா ஆண்டுக்கு ஒரு முறை நானும் வைஃபும் போயிட்டு இருந்தோம். குறிப்பா இந்த மீனா மற்றும் சௌமியாவோட வளர்ச்சி படிப்படியாக நாங்க பார்த்தோம். அது பல்வேறு காலகட்டத்தில் அவங்க தொடர்ந்து அந்த எப்படி அந்த மற்ற குழந்தைகள் எங்களோட அன்பா இருந்தாலும் இவங்களும் இருந்தாங்க. இவங்க தான் தற்பொழுதும் இப்பவும் அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறது ஒரு மிக வேதனையா இருக்கும்போது தான் நாங்கள் சொன்னோம், அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். இப்பவும் அந்த பகுதியில் ஒரு ரொம்ப நல்ல கார்டியன், அவங்கள நல்லா மெயின்டைன் பண்ணி அவங்க 12th படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற போது அவங்க ஒருத்தர் BA BCom போன்றவை படித்து அவங்களுக்கு விருப்ப பாடத்தை படித்து வருகிறார்கள். அவங்க சிம்பிள் ஆஃப் த ட்ராஜடி, எப்படி ஒரு ட்ராஜடியில் பட் அவங்க கிட்ட நாங்கள் நிறைய கற்றுக்கிறோங்க. என்னால் இந்த அளவுக்கு சேலஞ்ச் இருந்து கூட அப்பா அம்மாவை இழந்து கூட அவங்களுக்கு அந்த willingness to live life to the full ஹாப்பியாக அவங்க வராங்க. இப்போ எப்போ நாங்கள் போனோம், இப்போ கூட நான் அண்மையில் நாகப்பட்டினம் போகும்போது அவங்கள பார்க்கும்போது அப்படியே ஓடி வருது அப்பா அப்படின்னு சொல்லும்போது. ஸோ நமக்கே ஒரு கம்ப்ளீட்டாக ஆமாம். அது பர்டிகுலர்லி அந்த 2018 கஜா புயலில் பார்க்கும்போது நான் எதேச்சியா இதுக்கப்புறம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்னது நிஜமாவே. அங்கே இந்த மீனாவும் பாவம் கண்கலங்கினாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கண்கலங்கினாங்க, நானும் கண்கலங்கினேன். என்றால் அந்த ட்ராஜடியோட இம்பேக்ட் நமக்கு ஒரு கத்தி நம்ம மேலே பாயிற மாதிரி இருக்குது. இவ்வளோ ஆண்டுக்கு பிறகும் அந்த ட்ராஜடியில் இவ்வளோ பெரிய நாகப்பட்டினத்தை நான் பார்த்துருக்கேங்க பல முறை. இவ்வளோ மீண்டு வந்ததுக்கப்புறம் கஜா புயல், நடுவில் அதுக்கப்புறம் ஃபானோஸ் புயல். ஸோ மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் லேண்ட்ஸ்கேப் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர். ஸோ அங்கே இருக்கிற பீப்புள் மேலே எனக்கு மிக அளவில் அதிக அளவு மரியாதை உள்ளது. சுனாமி அடித்த அன்று தமிழ்நாடு முதல்வர் மற்றும் இப்பொழுதுள்ள கமிஷனர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் உடனடியாக அங்கே போக சொன்னாங்க. ஏனென்றால் அந்த டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃபாக இருந்தது. இப்போ டாக்டர் உமாநாத்ங்கிற ஒரு சப் கலெக்டர் ஏதோ காரணத்தில் கலெக்டர் அஃபிஷியலாக வெளியூர் போயிருக்காங்க. பக்கத்தில் பாதிக்கப்படாத கம்மியாக பாதிப்புள்ள மாவட்டத்தில் தஞ்சாவூர் கலெக்டர் உடனடியாக 32 ஆம்புலன்ஸோட நாங்கள் போகும்போதே மிக கோரமான காட்சி. மருத்துவமனையிலே 900 பாடிஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் அக்கரைப்பேட்டை கீச்சாங்கூட்டம் பகுதி போக முடியாத ஒரு நிலை. கடைசியில பார்த்தா அந்த பகுதியில ஒரு 2500 பிணங்கள். வேளாங்கண்ணி கல்லார் பகுதி, அந்த பகுதியில வேளாங்கண்ணி தாண்டி உள்ள பகுதியில 600 பிணங்கள். இந்த பக்கம் அக்கரைப்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு தெரு, அதுல 460 பிணங்கள். தரங்கம்பாடியில 400 பிணங்கள். நாகூர்ல 400 பிணங்கள். ஒரே இடத்துல அதுவும் ஒரு 3.5 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த அக்கரைப்பேட்டை பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் கடல் பகுதியில் 3 பகுதியிலும் நீர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இது ஸ்கொயர் கிலோமீட்டரில் உள்ள டெத்து பார்த்தா வந்தாயச்சி அளவுக்கு டெத்து இருக்கக்கூடிய ஒரு இடம். நாகப்பட்டினத்தில் மட்டும் 6065 பேர் இறந்தாங்க. ஸோ இது மிக கடினமான ஒரு பீரியட். பட் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் படிப்படியாக இவ்வளோ பெரிய ஒரு இறப்பு மட்டும் இல்லை, இழப்பு. அதில் தான் நீங்கள் சொல்லக்கூடியது. நாங்கள் டக்குன்னு பார்த்தது ஒரு 1000க்கு மேற்பட்ட அப்பா அம்மா இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இல்லையா அப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை. நம்ம இந்திய முறைப்படி நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவங்க வளர்த்துருவாங்க. ஆனால் 99 பேருக்கு யாரும் இல்லாத நிலையில் அன்னை சத்தியாலயம் ஏற்பாடு செய்யப்பட்டது.